Guys, now we will be studying the applications of convex lens. So convex lens வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா convex lens இது கண்டிப்பா வந்து 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்பாங்க. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதிங்கன்னா they will be giving you full mark. So camera lens யூஸ் பண்றாங்க. Then they are using it for magnifying lens, magnification. ஆப்ஜெக்ட் வந்து நல்லா பெருசா பார்க்கிறதுக்காக we are using this convex lens. Then அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா for making microscope. So microscopesல வந்து பாத்தீங்கன்னா there will be convex lens. ஓகேவா? convex lensலாம் வந்து வச்சு தான் மைக்ரோஸ்கோப்லாம் உருவாக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் டெலிஸ்கோப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸில், தென் ஹைப்பர்மெட்ரோஃபியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிஃபெக்ட்ஸில் வந்து ஹைப்பர்மெட்ரோஃபியா வரும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் யூசிங் த கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு நோட் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் convex lens. Users, applications are users guys. Okay, so if you have any doubt regarding this, okay, இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ வந்து கேட்டிங்கன்னா ஐ வில் பி சென்டிங் யூ பர்சனலி கைஸ். ஓகே, உங்களுக்கு இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவோம். ஓகேவா? ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டூ லெட் மீ நோ யுவர் சஜஷன் கைஸ் அண்ட் யுவர் ஃபீட்பேக். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டெஃபினெட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் guys. Okay, we'll be meeting you in the next video. Until then, bye bye guys.